பிரச்சனை எங்கிட்ட சொல்லு, நான் எதையும் அடைக்க விடாம பாத்துக்கிறேன். ஐயா கைய வச்சு அடைச்சுக்கிறீங்களா? ஐயா பெத்த அப்ப மாதிரி நினைச்சு சொல்றீங்க. சொல்லியா விஷயம் என்ன? தெளிவா தானே இருக்கீங்க. அப்புறம் தண்ணியை போட்டு நினைக்கிறேன், வெட்டி போட போடுங்க. இல்ல சாமி, என் மனசுல இருக்கக்கூடிய கவலையை தீர்க்கிற அளவுக்கு இல்லையா பிரச்சனை தான். என்ன சொல்லுவா? ஐயா என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் குடி இருக்காங்க. சரி, சொத்துக்கே கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். சரி, வாழ்க்கையில நம்மளும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். கடனை உடனே வாங்கி 2 ஆடு வாங்கினாங்க. ஆடு வாங்கினது தப்பா? அதுக்கு என்ன அழுகிற? தப்புலாம் இல்லையா? ஆடு வாங்குறேன். இந்த ஆடை வச்சு நம்ம பெரிய பணக்காரனா வருவோம். அதாவது கோழி வளர்த்து கோழி பண்ண வளர்க்கிற மாதிரி ஆடு வளர்த்து ஆட்டு பண்ண வளர்த்துறா அப்படின்னு நல்ல எண்ணம் தானே அது. ஒரு நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையில முன்னுக்கு வரும் சொல்லி முதல் படியில காலை வச்சுட்டாங்க. அடுத்த படியில வைக்கிறதுக்குள்ளேயும் வழக்கி விழுந்துட்டாங்க. படியில தண்ணி ஊத்தி விட்டு போய் போல இருக்கு. சொல்லு விஷயத்த சொல்லு. ஒரு ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆட்டுக்குட்டி பேரு மறுபடியும் சொல்லாத. ஆட்டுக்குட்டிக்கு இப்படி பேர் வைப்பாளா? என்னங்கடா இல்லங்க சாமி, ஆட்டுக்குட்டிக்கு வித்தியாசமா பேர் வச்சோம்னா நாட்டு மக்கள் பூரா அந்த ஆடை பார்ப்பாங்க, வாங்கிட்டு போவாங்கன்னு ஆசைப்பட்டு வித்தியாசமா பேரை வச்சு விட்டியா. இந்த ஆடு சுகமா வாழணுங்கிறதுக்காக மெத்தையில தான் படுக்க வைப்பியா. மெத்தை இல்லையா? ஆமாய்யா. அப்ப இவங்கடா போய் படுப்பேன்? தெருவுல படுத்து கிடப்பியா. ஏண்டா ஆட்டுக்குட்டியே வாசல்ல தெருவுல கட்டி வைக்கலாம், அத போய் மெத்தையில படுக்க போடுறானா? வருமானத்தை தரக்கூடிய ஆடு இல்லையா? மெத்தையில ஆடு ஒண்ணுக்கு போச்சுன்னா மெத்த நாரிடுமேங்கிறதுக்காக ஆட்டுக்குட்டிக்கு பேம்பர்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுருங்க. என்னடா ஒரு அளவு அக்கப்போர் இல்லையா? ஆட்டுக்குட்டிக்கு எதடா போடுறது? எதை போட்டு வச்சுட்டா? சரி, இந்த 2 ஆட்டையும் கையில புடிச்சுக்கிட்டு தண்ணி காட்ட ஆத்து பக்கம் கூட்டிட்டு போயிருக்க. சரி, அறியாம விஷயத்துக்கு வாப்பா. இப்படி அழுதுகிட்டு எப்படி தண்ணி சொல்லுவ? இந்த மறுபடியும் சொல்லாத ஆடு இருக்கு பாருங்க, 2வது ஆடு அந்த பக்கம் புளித்திக்கிருந்துச்சு. புல் புல் துக்கம் புல் புல் இருக்குதுச்சியா. இந்த மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு இருக்கு பாத்தீங்களா, முதல் ஆடு அந்த பக்கம் தண்ணி குடிக்க போயிருக்கியா. சரி, ஆத்துல அப்படி தண்ணி போயிருக்கு. இந்த ஆடு தண்ணி குடிக்கும் போது தண்ணி தானே குடிக்க போச்சு, அதுக்காண்டா அழுகுற. ஆத்துக்குள்ள விழுந்து ஆடு செத்து போச்சு. அறிவு கட்டவனே, கண்ணை உடனே வச்சிருந்தாங்க. ஆட்டுக்குடி தண்ணி குடிக்க போனா ஒண்ணு பக்கத்துல புடிச்சிட்டு போயிருக்கேன். இல்லையா, அங்கிட்டு ஒண்ணுக்கு இருக்க போயிட்டாங்க. ஆட்டுக்குடி தண்ணி காட்ட நினைக்கிறவன் ஒண்ணு வாளியில எடுத்து வச்சு காட்டியிருக்கா, இல்ல கொஞ்சமா தண்ணி போற இடத்துல புடிச்சிட்டு போய் காட்டியிருக்கேன். ஓடுற தண்ணி போய் காட்டுமாடா. பொதுவா ஆடு தண்ணி குடிக்கணும்னாலும் எப்படி குடிக்க? எப்படி குடிக்க? வண்டி போட்டு தான் குடிக்க. எப்படி ஆடு போய் குடிச்சா ஆடு இப்படி மண்டி போட்டுட்டா இப்படி தண்ணி குடிக்குமா? அப்படிதான் தண்ணி குடிச்சிச்சு. அப்படியே ஆடு ஆட்டுக்குள்ள தும்ம கட்டின்னு விழுந்து. நான் கேக்குறேன், இன்னைக்கு ஆடு விக்கிற வேலைக்கு ஆட்டுக்குடி மடப்பல ஆடு செத்து போச்சா? உடனே உரிச்சு கூறு விட்டு போயிட. கூறு விட்டுருந்தா உங்களுக்கு ஒரு 1.5 கிலோ கொடுத்துருப்போம்ல. அதுதான் ஆத்தோட ஆட்டா போச்சுன்னு சொல்றேன். அப்புறம் ஆடு எப்படி புடிச்சிருப்போம்? ரொம்ப வருத்தம். அவன் ஆடு செத்து நீ இப்படி வருத்தப்படுறாத்தியா? சிவையா. சரி சரி, அடுத்து என்ன நடந்துச்சு? கரண உடனே வாங்கி போதும்டா. என்னடா ஆச்சு? செத்துவாச்சு. செத்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணியா? செத்தாடு பேர் என்ன? செத்தாடு மறுபடியும் சொல்லு. சொல்றையா, ஊர்ல ஒருத்தர் 2 ஆடு வாங்கினாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி பேர் மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆட்டுக்குட்டி பேர் மறுபடியும் சொல்லாத. இந்த 2 ஆட்டையும் கையில பிடிச்சிட்டு தண்ணி காட்ட ஆத்து பக்கம் கூட்டிட்டு போயிருக்க. இந்த மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு ஆத்துக்குள்ள தண்ணி குடிக்கும் பொழுது ஆத்துக்குள்ள ஆடு செத்து போச்சியா. இது வரைக்கும் சரிட்டேன். ஆட்டுகள் தண்ணி குடிக்க போகும்போது ஆடு வந்து செத்து போச்சு. அடுத்து என்ன நடந்துச்சு? அந்த இடத்துக்கு வா. ஆடு செத்து போச்சே. செத்தாடு எந்த ஆடியா? செத்தாடு செத்தாடு மறுபடியும் சொல்லு. சொல்றேன். ஊர்ல ஒருத்தர் 2 ஆடு வாங்க. சும்மா அதை சொல்லிக்கிட்டு ஆட்டுக்குடி இருக்கிற ஆட்டோ பிடிச்சிட்டு வீடு வந்து சேர்ந்தாலும் என்ன ஆச்சு அதை சொல்றானா? உட்காந்து அழுதுட்டே இருந்தாங்க. அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆடு செத்து போச்சு. உங்க அப்பா நம்பிராஜே. வேடுல நம்பி. ஆஹா, எங்க அப்பா எங்க வட்டிக்கு வாங்கிருப்பாங்க.
எங்க பார்த்தாலும் தானடா எங்கிட்டு பார்த்தாலும் கட்டேன் வாங்கினேன் கப்பி வாங்கினேன் தவளைக்கு வாங்கினேன். நான் சொல்றது எப்பேற்பட்ட ஒரு மனிதன் அவர் போய் புள்ள வளர்ந்துருக்கா பாரு உசுர போட்டு வாங்குற உண்மையிலேயே நல்ல மனுஷனுக்கு தான் புள்ள பிறந்திருக்கு. நல்லா இருக்கட்டும். உள்ள பொம்பளை பிள்ளை 2 இருக்கு. அந்த சத்தம் கேட்டது தங்கச்சி வள்ளி. வள்ளி அதுக்கு முன்னால ஒரு ஐட்டம் இருக்கு பாக்குறீங்களா? ஐட்டமா? கம்மி தான். என்னடா ஐட்டம்ங்கிற? என்னடா 350 ரூபா தான், ரொம்ப இல்லை. இந்த வேலை எப்ப இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க? இப்ப சமயம் 1 வாரமா விஷம் இந்த பொழப்புக்கு அந்த பொழப்புக்கு. சரி தேவைப்பட்டா 350 ரூபானா ஐயா அட்வான்ஸ் 350 ரூபா. அந்த பிள்ளைக்கு சம்பளம் 7000 ரூபாய். அடுத்த வருஷத்துக்கு இப்பவே 25 நாடம் புக் ஆயிடுச்சு. தேதி கிடைக்க மாட்டேங்குது, வரிசையில நிக்கிறாங்க. அப்படியா? வர சொல்றப்பா. நீங்க அட்வான்ஸ் நீங்க என்ன அட்வான்ஸ் ஆட்டுக்காரை கூட செத்தாடு எந்த அடுத்த சொல்லு நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கின்றார். ஒருத்தர் என்றால் மகாமுனிவர். மறுபடியும் சொல்லுங்க. ஒருத்தர் 2 ஆடு வாங்குறோம். ஒரு ஆடு செத்து போச்சு. செத்து போன ஆடு மறுபடியும் சொல்லு. செத்தாடு எந்த இடத்த சாமியை கூப்பிடுறேன். பிரம்மச்சாரி வாங்க வாத்தியார வாங்க. சாமி கம்பெனி அப்படி கொடுப்பா. உன் குழந்தையா பத்தி உனக்கு தானே தெரியும். எங்க முடிச்ச ஆக்கியாக்கார ஓரத்துல வெளியே இருந்துகிட்டு இருந்தேன், கழுவாம கூட்டிட்டு அத்தியா அவர் கையை கட்டுவாரு. உங்கள் இருவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு அப்படி வரும் பொசு பொசுன்னு வருமே. நல்ல ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று சொன்ன நல்ல எண்ணங்கள் வருகின்றது. மறுபடியும் சொல்லுங்க. போதுமா? உங்க ஆட்டம் பாட்டதான் பார்த்தா மற்ற மகிழ்ச்சி தலைமையை 3 மணி ஆச்சு. பீச்சர்
ஹலோ ஹலோ அவுட்ரு நல்லா இருக்குன்னு இந்த பாக்ஸ் எடுக்குமா இந்த இங்க இருக்குல்ல அந்த பாக்ஸ் போட்டுருங்க அந்த பாக்ஸை போடு பேசும்போது நல்லா இருக்கு பாடும்போது என்ன பாடுறோம்னு கேட்கல என்ன ஹிந்தி பாட்டு பாடுற மாதிரி இருக்கு ஹலோ 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 சும்மா ஏத்துங்க விசில் வர வரைக்கும் ஏத்துங்க ஹலோ எப்படி இருக்கு மெட்டி மெட்டி கட் ஒரு பாயிண்ட் குறைச்சு ஒரு பாயிண்ட் ஹலோ அண்ணே எப்படா இருக்கு அந்த அண்ணன் மூத்த அண்ணன் பத்தியா சொன்ன செய்தி பத்தியா அம்மன் இல்ல காலையில போகும்போது கட்டி வாங்கி கொடுத்துட்டு போகணும் சாமியை கூப்பிடு சாமி சாமிய மரியாதையா ஒண்ணும் செய்யல சுத்தமா வச்சிருக்காங்க ஆளை பாரு தேவலோகத்துல ஜனு இருக்கும் போது இல்ல ஒரு மனுஷன் அது என்ன தங்கச்சி பாடுது பொழுதுக்கு அந்த கத்தியா போட்டு டொப்பு டொப்பு நடிச்சு கொடுத்துருக்காரு அந்த வீணை எதுக்குதான் எப்படி வாசிங்க நானும் ஒரு தாட்டி வாசிக்கிறேன். இப்படி வாசிக்கிறீங்க பிள்ளைக்கு இருக்கிற காசு வேற அடிக்குது உங்கள் இருவருக்கு என்ன வர வேண்டும் வேற என்ன வேணும்? உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு போயிட்டு வாங்க. நானும் ஒரு தாட்டி வீணா வாசிக்கிறேன். ஒரே ஒரு தாட்டி உள்ள ஒன்னாவது கொடுக்குறேன் அப்புறம் வாசி உள்ள புல்லாங்குழல் வச்சிருக்கேன் நான் சென்று வருகிறேன் போயிட்டு வாப்பா நல்லாரை காண்பதென்று நல்லிருக்க நல்ல சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்களை உரைப்பது நன்றவரோடு இணைந்திருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லார வருகின்றிருக்கும் என்னை பார்த்து அன்போடும் அன்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறையை தங்களை வாழ்த்துவதென்றால் அரச சந்தனம்
வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றனமா. உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களுமே தெரியும். நீங்க யார், எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை எல்லாம் உங்க நாவால் சொல்ல வேண்டும் என்று காதால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அதனாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தார்கள் பதிலளிப்பீரா? நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற முக்காலங்களை உணரக்கூடிய தினமே நாரதர் மகரிஷியிடம் உண்டு. அதேபோல மகாவிஷ்ணு மகாலட்சுமி எந்தபுரத்துக்கு போய் வரக்கூடிய வல்லமை படுத்துவதால் அப்பேற்பட நாரதர் மகரிஷியிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க, கேட்க கேட்கலாம், பதில் தர காத்துக்கிட்டே இருக்கு. என்ன வேணுமோ கேட்கலாம். எங்க அப்பா வர சொன்னாரு. நேற்று கடனுக்காக வர சொன்னாரு. யாருக்கு கடன் கட்ட? முருகனுக்கு கடன் கட்ட. படையப்பாவுக்கு கடன் கட்ட. ஆமா ஆமா, முருகனுக்கு கடன் கட்டதான் எத்தனை பேருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு கிண்டன் இருக்கு, குகன் இருக்கு, சரவணன் இருக்கு, கடம்பன் இருக்கு, ஆறுமுகம் இருக்கு, எத்தனையோ பேருக்கு. படையப்பான் தான் சொல்லணுமா? யாரும் இருக்கா இல்லையா? உங்களுக்கு படையப்பா தான் முடியும். இரு பேர் இருக்கு, அதோடு நிறுத்திக்கிறேன். எனக்கு என்ன புரியுங்களா? கஷ்டம்லாம் படக்கூடாது, அதோட நிறுத்திக்க. நான் சொல்றத கேளு. இந்த சட்டம் போட்டீங்கன்னா எனக்கு பிடிக்காது. புரியுங்களா? மாதிரி பேசுறேன். சொன்னா சிறிய பெண்ணா இருக்கும் கேட்கணும். அது எங்க கேட்கணும், எதை கேட்கணும் இருக்கு. எல்லா இடத்துலயும் சொல்றேன். புரியுங்களா? எல்லாம் தெரியும் பேசுவேன். என்ன தெரியும்? சவுடாதான் பேசுவேன். என்ன பண்ணுறீங்க? உங்க அப்பா இருக்காரு, நல்ல மனுஷன், நல்ல பண்பானவர். ஆனா பிள்ளை வளர்த்து வச்சிருக்காங்க. பேசுறீங்க, பிள்ளைக்கு என்ன குறை? என்ன யார் இடத்துல எப்படி பேசுறீங்க? என்ன மரியாதை உங்களுக்கு தெரியாது? உனக்கு மரியாதை நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படி பேச நான் பேசுவேன். என்ன கட்டுப்பட்டு இப்ப நான் என்ன பேசிக்கிட்டேன்? நான் எதுக்காக வந்திருக்கேன்? இந்நேரம் படையப்பா வந்திருக்கேன் அம்மான்னு சொல்லுது. நான் சொல்றதுக்கு ஆமா போடுனாக்க நீங்க சொல்றதுக்கு ஆமா போட நான் வரல. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் கேள்வி நான் பதில் சொல்லுவேன்னு நான் சொல்லிட்டேன். அதே போல நான் கேட்டா நீங்க பதில் சொல்லணும். வாதி பிரதிவாதி கேள்வியை பதிலத்திற்காக இவர் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் பெரிய வருதேன். ஈரேழு 14 உலகம் போய் வரக்கூடிய ஆள். புரியுதுங்களா? தமிழ் சட்டம் எங்கிட்ட பேசக்கூடாது. 16 உலகங்கள் போய் வரக்கூடியவர். கிரேதாயம் திரேதாயம் துமாரகம் கலியுகம் 4 யுகத்தையும் வரக்கூடியவர். நான் 4 யுகத்தை படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவர். 4 யுகத்துல வரக்கூடியவர் பெரியவரா? 4 யுகத்தையும் படித்து தெரிந்து கொண்டிருப்பவர் பெரியவா? பாப்பா என்ன பேசுறீங்க? ஏங்க உங்களை பற்றி விவரம் தெரியும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பதிலா சொல்ல வேண்டியானே? சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சொல்றதுக்கு மட்டும் ஆமா போடுறாங்க சட்டமா? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். சாப்பிட்டியா மணி கேட்டா சாப்பிட்டு சாப்பிடுறேன் அதான் சொல்லணும். நான் அங்க ஓனி இங்க ஓனி அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவேன். கும்பிடுதா கையில என்ன வச்சிருக்கீங்க? கவலை சொல்லுங்க. எதை வச்சு என்ன பண்றீங்க? பறவை விரட்டு. எதை வச்சு எப்படி விரட்டுவீங்க? ஆலோலம் சோன்னு சொல்லி இதை விரட்ட வச்சு விரட்டு. ஆலோலம் சோன்னு வார்த்தையில சொல்லுவது. அப்புறம் இதை எதுக்கு வச்சுக்கிட்டு விரட்டுறீங்க? வார்த்தையை சொல்லும் பொழுதாக தேனும் திரைமாவத்தில் வச்சிருக்க வரக்கூடிய பறவைகள் எல்லாமே திரையை சாப்பிட்டு போயிடும். பாதுகாக்கிறோமா இல்லையா? வரக்கூடிய பறவைகளுக்கும் உணவு கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால தேனும் திரைமாவும் எல்லாமே வச்சு இதுல ஆலோலம் சோன்னு சொல்லும் பொழுது அப்படியே சித்தரிப்பில் வரக்கூடிய பறவை சாப்பிட்டு போயிடும். பறவைகளுக்கு உணவு கொடுத்து நீங்க விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, பட்டணி வரக்கூடாது.
நீங்க வந்துட்டீங்க. நான் வந்திருக்கேன். உங்களுக்கு முன்னாடி யார் வந்திருக்கா? எங்க அத்தை வந்திருக்காங்க. ஆனா இந்த நேரத்துக்கு கிடையாது. நான் இங்க தான் கேட்டுக்கிட்டு இங்க நான் தான் வந்திருக்கேன். அப்ப வேற யாரும் வந்ததுமே கிடையாது. இந்த நேரத்துக்கு நான் தான் இப்பதான் வந்திருக்கேன். காவல் காக்கணும். காவல் காக்கணும். எதற்கு அப்படி காத்துக்கிட்டு இருக்கீங்க? திணையை காக்கிறோம். என்ன தின? கருந்தின சிந்தனை யாருக்கு? முருகனுக்கு எங்களுக்கும். ரெண்டுமே முருகனுக்கு தானே? இல்ல ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு முருகனுக்கு. எல்லாம் உங்களுக்கு தான். கருந்தை படைக்கணுங்கிற விதத்துல படைக்கிறது, சாப்பிடுறது நீங்க படைக்கிறது. அவருக்கு படைக்கின்ற விதத்துல படைச்சிடுறது. கோழியை வெட்டியா ஆட்டா இருக்குன்னு சொல்லி எல்லாம் படைக்கிறது எங்கதான் எல்லாமே. அனைத்தையும் சாப்பிடுறது மனிதர்களாக. நான் மட்டும் இல்ல, உலகமே எல்லாமே கோயிலுக்கு கிடா வெட்டுற மன திருப்திக்காக தெய்வத்திற்காக நேர்த்தி கடனை வேண்டிக்கிறது. மன திருப்தி வேறு இருங்க. மன திருப்திக்காக தெய்வத்துக்காக வேண்டுகிறது. ஆனா அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார். இறைவன் எந்த அப்ப நான் நம்மளா கொண்டு போய் ஏன் வைக்கணும்? இறைவன் ஏற்றுக்குவாரு. அதனால நம்ம கொண்டு போய் படைக்க போறோம். சரிங்களா? முருகப்பெருமான் ஏற்றுக்குவார். நம்ம படையப்பா ஏற்றுக்குவார். என்னுடைய குலதெய்வம் எப்பொழுதுமே சாந்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில நாங்க கொண்டு போய் செந்தனை கொண்டு போய் படைக்கிறோம். செந்தனை படைச்சா குளிர்ச்சி வரக்கூடியது. இந்த மாதிரி குளுமையாக குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமா, நம்ம மட்டும் குழுகுழுப்பா இருந்த பக்கத்துல. ஆமா, சிறப்பான இடத்துல காவல் ஒரு எண்ணத்துல வந்திருக்கீங்க. நிச்சயமா இந்த சிறு வயதிலையும் உங்களை பார்க்கின்ற பருவமடைந்த பெண்ணாக இருக்கிறீங்க. பருவமடைந்த பெண்ணாக இருந்து நீங்க காவலுக்கு வந்திருந்து இப்படி அடைஞ்சாச்சே காவலுக்கு வர முடியும். ஆண்கள் உழுது பயிர்களுக்கும் அது என் போன்ற பருவ பெண்கள் காவல் காப்பது. ஏன் பருவமடையாத பெண்கள் எல்லாம் வந்து பறவை பறவை போகாதா? அப்படி கிடையாது. பருவமடைந்து முதிர்ந்த கல்லிந்த பாத்திமார்கள் வந்து பறவை போகாதா? நீங்களே வரணும். நான் தான் எங்க அப்பா வச்ச நேற்று ஆரம்பத்துல சொல்லிட்டேனே, 7 ஆண் குழந்தைகள் ஆரம்பத்துல எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே ஒரு ஏக்கம். அப்ப எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை திணை வச்சு காட்டுல இப்படி கொண்டாது பறவை விரட்டு அந்த திணையெல்லாம் அறுத்து முருகா உனக்கு நான் படைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு என் கையால படைக்கிறேன் அப்படின்னு எங்க அப்பா வச்ச நேற்று கிடையாது. அதை தீர்ப்பதற்காக நான் வந்திருக்கேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் என்று சொல்லுங்க. அப்பா சொல்ல கேட்டு நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. அப்பா சொல்ல கேட்கணுமா இல்லையா? இதிகாசம் என்பது 2 என்னென்ன? ராமாயண மகாபாரதம். ராமாயண மகாபாரதம். ராமாயணத்துல எத்தனை வருடம் வனவாசம் போனாங்க? 14 வருடம் வனவாசம் போனாங்க. மகாபாரதத்துல 12 வருடம் வனவாசம் போனாங்க. 13வது ஒரு வருடம் அஞ்ஞாத வாசம் போனாங்க. ஆக மொத்தம் 13 வருடம். 13 வருடம் இப்படி வனவாசம் எழுதினவர் யாரு? என்ன மொழியில? வடமொழியில சமஸ்கிருதம். ராமாயணத்தை ஆமா நாரதர சொல்ல ரச்சகன் என்று சொல்ற திருடனாகப்பட்டவன் நான் சொல்ல திருட்டு பைய ஒரு களவாணி பையை சொல்ல கேட்டு மகா முனிவனாக மாறினான். வால்மீகி முனிவன். பதிவு பண்றீங்களோ? நான் சொல்ல பெரிய சாதாரணமா சாதாரண வழிவழி கொள்ளைக்காரனாக திருத்திருக்கீங்க. சாதாரண விஷயமா? களவாணி பையெல்லாம் திருத்துறீங்க. நீங்க திருந்திருக்கீங்களா? முதல்ல என்ன உங்க தலையெழுத்தே சரியில்லை. பக்கத்துல வரக்கூடாது. முதல்ல தள்ளுங்க. முதல்ல மண்டிய பொழுது நான் மைக் எடுத்து தள்ளுங்க. நான் மோசமானாலும் காரக்குடியில கலந்துக்கிறீங்களா? தள்ளு இல்லைங்க. முதல்ல பார்த்து தெரியுதுல்ல, பார்த்துருக்கிறேன். இல்ல உங்க தலையெழுத்து ஊர் உலகத்தெல்லாம் புத்திமதி சொல்றீங்க. உங்க தலையெழுத்து இந்த உலகத்துல யாராலையும் மாத்த முடியலையே, மாத்த முடியலையே. ஜெகப்பேட்டே சாவு வாங்கிட்டு ஊரு பூரா உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, என்ன தெரிஞ்ச விஷயமா? எங்க அப்பா என் தலையெழுத்து ஒரு மாசத்துக்கு தான் எழுதி வச்சாரு. அவர் தலையெழுத்தை எடுத்துட்டு என் தலையெழுத்தை நானே உருவாக்கிக்கிட்டேன். ஏன்னா கல்யாணத்தை பண்ணிக்கடா, புள்ள குட்டியை பெற அந்த மாதிரி அழகான பொண்டாட்டி கட்டானாரு. இந்த மாதிரி இல்ல சொல்றேன், அழகான பொண்டாட்டி கிட்ட குடும்பம் விருப்பம் இல்ல பிடிக்கிறங்கிறக்காக அதெல்லாம் வெறுத்துட்டு உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும் என்பதற்காக, பொது தொண்டு செய்ய முடியும் என்பதற்காக எதுவும் விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்கீங்க. விருப்பம் இல்லைன்னு கிடையாது. ஒரு நேரத்துல நீங்க பிள்ளைய பெற்று அதன் கணக்கு வழக்கு இல்ல, பிள்ளைய பொத்து இருங்க. அது ஒரு யுகமா இருந்தால் நீங்க தானே, வேற ஆள் கிடையாது. நீங்க தானே. அப்ப எல்லா இத்தனை பிள்ளைய பத்தி இத்தனை பொண்டாட்டிய கணக்கு இல்லாம கட்டி எல்லாம் அவங்க ஒரு பொண்டாட்டி கட்டவள ஆக அடுத்த சமயத்துல நம்ம பொண்டாட்டியே வேண்டாம்ன்ற இருக்கவளா இருக்காங்க. 2 பொண்டாட்டி கட்டவளா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே வேண்டாம்லாம் இருக்காங்க. அப்பேற்பட்ட காலத்துல நீங்க கணக்கு இல்லாம பொண்டாட்டி கட்டி பிள்ளை பத்தி நீங்க சொல்ற நீங்க சொல்ற அதனால வேண்டாம் இல்லைங்க. நீங்க சொல்ற மனைவிகளா எப்படி பூலோகத்துல சாதாரண மனிதர் நடத்தக்கூடிய திருமணம், நான் நடத்தின திருமணம் எதற்காக தெரியுமா? அவங்க மாதிரி கொண்டாட்டியோட குடும்பம் நடத்தவும் நாங்களே என்ன பண்ணி உலகத்துல 52 பெண்ணை திருமணம் படித்து ஒரு பெண்ணை காப்புன்ற செயலாகவும் 52 உலகத்துல அச்சரங்களாக கொடுத்திருக்கேன். அச்சரங்கள்னா என்ன? தாள கணக்குகள். புரியுங்களா? அப்படி தாள கணக்கு அச்சரங்களாக கொடுத்திருக்கேன். பிள்ளைகளை சுவாமி நிலையில கொடுத்து வச்சிருக்கீங்க. தாள துவசம்
என்ற மன்னனுடைய நாரது என்ற பெண்ணாக மாறி உலக நன்மைக்காக இருந்தாலுமே தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு உணர்வு இருக்குமா இல்லையா? அது எல்லாமே அந்த உணர்வுகள் எல்லாமே அனுபவிச்சு மிளக்கு இருக்கு அப்படின்னு கூட நீங்க வந்திருக்கலாம். நான் உங்களை கேட்கிறேன், காத்துனா மானம் போகும், காத்தாடி பிராணம் போகும். இதெல்லாம் இது என்னன்னு கேட்கறேன். இது என்ன கேள்வியா? கேள்வின்னு வச்சுக்கீங்க, வாய்க்கிலேயே பேசுறீங்களா? சொல்லுமா. ஒரு நாரதர் கலக்கிறாராம். ஒரு நாரதர் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்கிற கேள்வியை பாருங்க. இவரையெல்லாம் என்ன பண்றேன் பாருங்களேன். அப்படிதான் பாருங்க. என்ன காட்டுனா மானம் போயும், காத்தாட்டி பிராணம் போயும். என்ன கேட்கிற? இது ஒரு பழமொழி. இது எதுல வரக்கூடிய பழமொழி? சரி, பழமொழினாக்க வந்தவன் பழமொழி சொல்லுங்க. பழமொழிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஊர் உலகத்துல பழமொழி சொல்றது வழக்கம். அந்த மாதிரி சொன்னீங்களா போக வேண்டியது. அதுக்கு என்ன விளக்கம்? ஒரு விளக்கம் இல்ல. இந்த கூறுகட்ட குப்பை மாதிரி பேசக்கூடாது. குப்பையில பதில் சொல்லணும். நிப்பாட்டுங்க. என்ன நுப்பாட்டுங்க? உங்க சமயத்துல நான் நுப்பாட்ட முடியாது. நீங்க அப்ப இங்க நுப்பாட்டணும். அப்ப வாழ்க்கையே நிப்பாட்ட முடியாது. பேச்சனை பாருங்க முதல்ல. அப்ப நீங்க சொல்றீங்க நான் கேள்வி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க பேசுகிற பேச்சிலே ஒரு புள்ளி வச்சிருங்க. ஆனா உங்களால எடுக்க முடியாது. விவரமான புள்ளியா? நீங்க கூறு வட்ட குப்பையா சொன்னீங்கல்ல, உங்களை தான் சொல்றேன். குப்பையில பிறந்தவ யாரு சொல்லுங்க. குப்பையில எப்படிமா பரப்பேன்? பேசுறதா பேச்சுன்னு பேசக்கூடாது. எப்படி பரப்பேன்? கேள்வி நிக்க கூடாது. எப்படி பரப்பேன், எப்படி வந்தேன், அந்த கணக்கு சொல்ல நான் வரல. தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லையா எனக்கு தெரியாது வள்ளியம்மா நீ மன்னிச்சிருமா அப்படி சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கணும். யாரு யாரு இந்த மன்னிப்பு கேட்கணும்? நீங்க தெரியல பெரிய ஆளாமணிக்கு ஏன் நீங்க தெரியலனாக்கா பெரிய ஆள் சின்ன ஆள் கிடையாது. இருங்க, அறிவுக்கு வேலை. பெரிய ஆள் சின்ன ஆள் கிடையாது. ஓர் அறிவு கொண்டது. உங்களுக்கு என்ன ஓர் அறிவு கொண்டது? என்னது? மரங்க. ஈரறிவு கொண்டது புழுப்பூச்சிகள். மூன்று அறிவு கொண்டது ஊர்வன. மூன்று அறிவு கொண்டது நீரில் வாழக்கூடிய உயிரினம். நீரில் வாழக்கூடியது. நான்கு அறிவு கொண்டது பறவை இனங்கள். ஐந்தறிவு. ஐந்தறிவு என்ன? ஏழு அறிவு. ஏழு நீங்க தான் முனிவர்கள். ஆறு அறிவு நாங்க மனிதர்கள். மனிதர்கள் சொன்னா அது என்ன நீங்க கேட்கறதுதான் நினைக்க கூடாது. எப்படி மாத்தி எப்படி சரியா பதில சொல்லணும். இருங்க, அதான் எப்படியாவது சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் நினைப்ப யோசித்து பதில் சொல்றதுல தவறு கிடையாது. எதா இருந்தாலுமே ஒரு மனிதன் வந்து யோசிக்கணும். முதல்ல பட்டுன்னு சொல்லிவிட்டோமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நல்லது இருக்குன்னு கெட்டது இருக்கு. யோசித்து பதில் சொல்றது எந்த இதுமே கிடையாது. அப்ப நான் கேள்வி யோசிக்க சொல்றது தலைகீழ சொல்ல முடியாதோ அப்படின்னு. ஆமா, 8 அறிவு கொண்டது தெய்வங்கள். கடைசியாக தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சாத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் 5 சுவைகள் 6 சுரங்கள் 7 திக்குகள் 8 நவக்கிரகங்கள் 9 பசி வந்தா 10 மறந்து போயிடும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருள் பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், கரைக்கு மரியாதை, கோபத்தை வேண்டாம், உருமணி கொள்ளாத பாவத்தை தீராத ஏழுமே இந்த உலகத்தில் இருந்து கேளாகம் பிரேதாயகம் துமாரை குண்டல் யுகத்துக்கு எத்தனை வருட கணக்கு? 17,28,000 வருடம் உண்டு. பிரேதாயுகத்துக்கு எத்தனை வருட கணக்கு? 12,96,000 வருடம் உண்டு. துமாரை யுகத்துக்கு எத்தனை வருட கணக்கு? 8,64,000 வருடம் உண்டு. கலியுகத்துக்கு எத்தனை வருட கணக்கு? 4,32,000 வருடம் உண்டு. ஆக மொத்தம் எத்தனை வருடம்? பரவாயில்ல. 43,20,000 வருடங்களை கொண்டது ஒரு சதுரயுகம். புரட்டி வச்சிருக்கியம்மா. புரட்டினாத்தான் பேச முடியல. பேச முடியுமா? வயசுல புரட்டுறானா புரட்டாட்டி உங்களால பேச முடியுமான்னு கேக்குறேன். ஆமா, சரி புரட்டுங்க விஷயத்தை. நான் கேட்ட விஷயம் புரட்டலாம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு. நான் கேட்ட கேள்வி நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பதில் தெரியல மழுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறேன், காட்டுனா மானம் போகும். அதெல்லாம் கேள்வி வரக்கூடியது. அதெல்லாம் சாதாரண பழமொழி. பழமொழிக்கு விளக்கம் சொல்லுங்க. சும்மா சாதாரண பழமொழி யாரு சொன்னது? சீமானே எனக்கு கோவம் வந்துச்சு வச்சுங்க. பொட்டி நெருக்கி நீ ஆரம்பிச்சிட்ட மாதிரி அவரை பத்தி அவர் மட்டும் சீமானை சாமானிச்சு பேசாம இருக்கியா? அவர் தான் பேசுவீங்களா? காட்டுலாம் மானம் போச்சு, காட்டுலாம் தானம் போச்சு. மகாபாரதம் போர் ஆரம்பிக்க போது அப்ப பாருங்க, போர்ல எல்லா பேரும் இருக்கிறவங்க எல்லாமே அனைத்து பேரும் இறந்து விட்டார்கள். நிஜமாக கௌரவர்கள் யாருமே கிடையாது, துரியோதரனை தவிர எல்லாம் இறந்துட்டாங்க. அப்ப துரியோதரனுக்கு உயிர் பயம் வந்து விட்டது. ஆகா நம்ம சாக போறமே அதுவும் ஒவ்வொரு நாளும் நினைத்து வந்து கொண்டிருக்கிறான். அப்படிதான் பார்த்தா அப்ப என்னாச்சு அப்படின்னா, தன் தாய் தன் காணாத
தன் கணவன் காணாத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தவள் காந்தாரி கடைசி வரைக்கும். அப்பேற்பட்ட தாய் தன் கண் கட்டுகளை அவிழ்த்து தன் பெற்ற மகனை மேலேந்து கீழே வர பார்த்தா அந்த வஜ்ரமாகப்பட்டது பட இவனுக்கு சாவு என்பதே கிடையாது, சாவிலிருந்து தப்பிச்சிருவான் அப்படின்ற ஒரு நிலை வருது. அப்ப என்ன பண்ணணும், அது அங்கேருந்து வரணும், என்ன பிறந்த மேனியாக வரணும், தன் கண் கட்டுகளை அவைக்கணும், தன் பெற்ற மகனை பிறந்த மேனியாக மேலேந்து பார்த்து வரணும் அப்படின்னு ஒரு விஷயம். அப்ப என்ன பண்றான், அங்கேருந்து வர்றான் பிறந்த மேனியா வரும்பொழுது கிருஷ்ணர் இருக்காரு, அவர் தான் பாரதத்தினுடைய சூழ்ச்சிய அவர்தான். அவர் சொல்றாரு வரும் பொழுது அப்பதான் மோகினியாக மாறுறாரு இவர். யார் மாதிரி, துரியோதனன் தங்கை போல துச்சரை என்ற ஒரு இருந்தா தன்னுடைய தங்கச்சி போல மாறி இப்படியே இடையில வர்றாரு வந்து சொல்றாரு. வரும் பொழுது அப்பதான் பாக்குறான், யாரு துரியோதனன் பாக்குறான், ஆகா நம்ம பெத்த தாய் கிட்ட நம்ம உடம்ப காமிச்சா ஒண்ணும் கிடையாது, அவதான் நம்மள 10 மாசம் சுமந்து பெத்தா, நம்ம பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த உலகமே பார்த்தது. ஆனா தன் தங்கச்சி கிட்ட நம்ம உடம்ப எப்படி காமிக்கிறது, தங்கச்சி வர்றாளே அது வர்றது கிருஷ்ணர் சூழ்ச்சியாளர். ஆனா என்ன பண்ற, தன் தங்கை வர்றாளே என்று ஒரு வாழை இலையை எடுத்து தன் இடுப்பு பகுதியில் மறைத்துக் கொண்டான். இடுப்புல மறைச்சிட்டு போறேன் தாய்கிட்ட, தாய் கண் கட்டுகளை அவுக்குறான், அமுத்து கீழே பார்த்துட்டே வர்றா, இடையில இருக்கு வாழை இலை மறைத்துக் கொண்டிருக்கு இடுப்பு பகுதி. அப்பதான் பார்த்தாரு, யாரார் நான் என்னுடைய கண் கட்டுகளை அவிழ்த்து முதலாக அந்த வஜ்ரமாகப்பட்டது உன் மீது படட்டும், அது உன் உயிரை காப்பாத்திரலாம்னு நினைச்சேனே, இடையில இப்படி மறைச்சிட்டு வந்து நிக்கிறியே, உன்னுடைய சாவு இதுலதான் அப்படின்னு. அந்த இடத்துல மட்டும் இந்த வஜ்ரமாகப்பட்டது படவில்லை, அவனுடைய சாவு. அதனால்தான் துரியோனுடைய சாவு தொடையில் இருந்தது, தொடையில அடித்துக் கொண்டான் யாரு, பீமனாகப்பட்டவன். அதுதான் காட்டுல மனம் போச்சு, காட்டுல பிராணம் போச்சு. தன் தங்கையாகப்பட்டவள் வர்றாளே அப்படின்னு காட்டுல மானம் போச்சு மறைச்சேன். அந்த மறைச்ச காரணத்தாலே கடைசி உயிராகப்பட்டது பிரிந்தது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், காட்டுல மானம் போச்சு, காட்டுல பிராணம் போச்சு. மகாபாரதத்தில் வரக்கூடிய விஷயம். ஆமா, ஏன்னா துரியோதனாகப்பட்டவன் பகடை ஆடுகின்ற போது அனைத்தையும் இழந்து விடுகிறார்கள். கடைசியில மனைவியை வச்சு விளையாண்டு மனைவியும் இழந்து விட்டார்கள். அப்போது துரியோதனன் துச்சாதனனை கூப்பிட்டு அவளை இழுத்து வர அப்படின்னா கூந்தலை முடிச்சு இழுத்துட்டு வரேன், அப்பதான் சொல்றான் அவளை இழுத்து வர, இந்த தொடையில உட்கார வைக்கணும் அப்படின்னு சபையில ஆணவத்துல சொன்னேன். தொடையில உட்கார பீமனாகப்பட்டவன் அந்த தொடையிலே அடிச்சு காடு வெல்றான். அவனை தொடையில என்னைக்கு உட்கார வைக்கிறேன்னு சொன்னாயா அதே தொடையை நான் அடித்து கிழித்து உன்னை நான் உயிரை எடுப்பேன் என்ற சபதம் போட்டான். பாஞ்சாலி சொன்னான், என்றைக்கு அந்த அவனை கொன்று அந்த குருதியை என் தலையில் தடவுகிறனோ அன்றுதான் என் தலை அள்ளி முடிவேன் என்ற சபதம் போட்டால் கடைசி சபதம் நிறைவேற்றது. கேட்ட கேள்விக்கு அற்புதமான பதிலை சொல்லிட்டீங்க. நான் வந்த விஷயத்தை சொல்றேன், அதான் நல்லா இருக்கு. வந்த விஷயம் வர விஷயம் யாரும் கேட்கல. இப்ப குப்பையில ஒருத்தவங்க யாரு, குப்பையில இருந்து கேட்கிற கேள்வி எல்லாமே சிக்கலா தான் இருக்கணும், வரக்கலையா சாதாரணமா இருக்கக்கூடாது. ஊர்வட்டம் மாதிரிலாம் சொல்லுவாங்க. 14 உலகம் சுற்றக்கூடியவர் தெரிஞ்சா சொல்லுங்க, போயிட்டே இருங்க, வெளியே போங்க, உள்ள போங்க. சரி தெரியும். எங்க இருக்கு குப்பை? குப்பை விவசாயத்துல எங்க இருக்குது குப்பை? கிராமப்புறங்கள இருக்குது இயற்கையான குப்பை உரம். இப்ப பூரா எல்லா விவசாயத்திலும் செயற்கை தான் பயன்படுத்துறாங்க. ஒரு குப்பை உரத்தை போட்டோம்னா 6 மாசம் ஆகும் அந்த நெல் விளைச்சலுக்கு வருவதற்கு. அப்படின்னா செயற்கையான உரத்தை போட்ட உடனே 2 மாசத்துல வந்து விளைஞ்சு. அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுறதுனால 10 வயசு 8 வயசு 9 வயசுலாம் உங்களுடைய பருவமடைகிறது. நிறைய விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா நான் சொன்ன விஷயம் ஏமா அப்படி கூறட்ட குப்பை மாதிரி வருதுன்னா குப்பையில இருந்து ஒருத்தர் வந்தாரா தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி பொம்பளையால வந்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைனால வந்த விஷயம். என்ன மாதிரி பொம்பளை பிள்ளையால வந்ததுதான் உலகமே. அதத்தாம சொல்றேன். இந்த நீங்க சொல்லி குப்பையில வந்து எப்படி வந்தேன்னு கேட்டல, அப்படி ஒரு பொம்பளை பிள்ளையால வந்துச்சு. ஆமா, பொம்பளை பிள்ளை மட்டும் கிடையாது, ஒரு சாமியாராலையும். ஒரு சாமியாரும் பொம்பளை பிள்ளை சம்பந்தப்பட்டதுனால வந்த விஷயம். சாமியார். ஆமா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு பெண்மணி வீட்டுல இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில ஒரு சித்தர் மச்சேந்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அந்த ஊர் வழியா வர்றாரு. வரும்போது அவருக்கு பசி ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த வீட்டு வாசல பிச்சாம்பேவின்னு பிச்சை கேட்கின்ற போது அங்க என்ன அந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்களா, வந்திருப்பது சாமியார். இவர்கிட்ட ஏதாவது வரம் கேட்போம். என்ன வரம் கேட்கிறாங்கன்னா, திருமணம் ஆகிய எத்தனையோ வருடங்கள் ஆச்சு, இன்னமும் இதுவரை புள்ள ஊட்டி கிடையாது. அவர்கிட்ட ஏதாவது வரலாம்
குங்குமம் விபூதி விபூதி போட்டு விட்டாங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குமே அப்படின்ட்டு அவர்கிட்ட அந்த பெண்மணி ஏதாவது எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்ட உடனே அந்த முனிவர் என்ன பண்றாரு, பல மந்திரங்கள் சொல்லி அந்த பெண் கையில் இடத்துல ஒரு விபூதியை கொடுக்கிறாரு. இந்த விபூதி என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நேரத்துல உறங்குகின்ற பொழுது நெத்தியில கொஞ்சம் பூசிக்கிட்டு கொஞ்சமா விபூதியை வாயில போட்டுக்கிறணும். வாயில சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சனா கண்டிப்பா அப்படி நன்மை ஏற்படுற கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்குமாறு சொல்றாரு. அதே மாதிரி விபூதியை வாங்கி வச்சிருக்கா, முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கா. இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. ஏண்டி உனக்கு குழந்தைங்கிறக்கான ஒரு சாமியார்ட்ட போய் கேட்கிறியே, அங்க கதையில பக்கத்து வீட்டுக்காரே அந்த பெண்ணை பார்த்து சொல்றா, ஏண்டி இந்த காலத்து சாமியார் நம்பிடாத, பொம்பளை கூட கொடுக்குறியா அதை கொடுக்குறேன் எதவாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க. பொம்பளை கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏண்டி ஏன் நாடகம் நீங்க கேட்டீங்க ஒண்ணு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை பார்த்து நான் ஜாட பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? மதுரை தமிழ்நாடு நடிகர் சங்கத்திலேயே ஜாட பேசாம ஒரு நாரதன் யாருன்னா அது படையப்பானே, புரியுதா? அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த வெண்ண என்ன அந்த விபூதிய ஓட்டுறி உடை அப்படின்னு அந்த சாமியார் சாப்பிட்டாத நெத்தில பூசினாங்க, குப்பையோட போட்டு அவன் என்ன பண்றான், எப்படி சொல்றாங்க போய் அடுப்புல உடை போட்டான். அடுப்பு சாம்பலோட விபூதியை போட்டான். அடுப்பு சாம்பலோட விபூதியை போட்டா மறுநாள் அந்த விபூதி எங்க போகும், அடுப்பு சாம்பலை பூரா அள்ளி குப்பையில உடனே போடுவாங்க. குப்பையில போட்டுட்டா. இது நடந்து ஒரு 9 வருடம் ஆயிடுச்சு. அத வரம் கொடுத்த முனிவர் மறுபடியும் அந்த மெச்சந்திரன் என்ற முனிவர் அதே வழியா வர்றாரு. வருகின்ற பொழுது இந்த பிள்ளைதானே நம்மளோட குழந்தை பாக்கியம் கேட்டுச்சு. இந்த பிள்ளை கதையில வர்ற எனக்கு தான் கல்யாணமே ஆகல, ஊர்ல மாத்திரை தப்பா நினைச்சு நாராயண கதையில சொல்றோம். போமா அங்கிட்டு போமா. சீமானே இதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அலேசனே ஏமா வேதி கேட்டா உனக்கு இப்ப குழந்தை இருக்கானே, குழந்தையா இருக்கா சொல்றாரு, குழந்தை இருக்காம்ல இருக்கணும்ல, 9 வருஷம் ஆச்சுல இருக்கா? கல்யாணமே பண்ணல குழந்தை இருக்கா? கல்யாணம் பண்ணாமே குழந்தை இங்க பாருமா, ஒன்ன சொல்லலாமா, கதையில கேட்கிறாரு அந்த முனிவர். அப்பதான் அவன் சொல்றா, சாமி நீங்க கொடுத்தீங்க விபூதி, ஆனா அந்த விபூதிய பக்கத்து வீட்டுக்காரி பேச்ச கேட்டு அதை உள்ளே குப்பையோட போட்டுட்டீங்க சொன்னா. அடி கூறு கட்ட குப்பை, அடுத்த பேச்ச கேட்க கூடாது. அடி கூறு கட்ட குப்பை, இந்த குப்பை எங்கடி இருக்கு காட்டி அப்படி சொல்லணும்னு அந்த அம்மா கதையை சொல்ற மாதிரி போட்டேன்னு சொன்னான். அந்த அம்மா உடனே அந்த இடத்துல சென்ற உடனே அந்த முனிவர் பல மந்திரங்களை சொல்லி அந்த குப்பையை விளக்குகின்ற பொழுது அந்த குப்பையில தவம் செய்த கோலத்தில் ஒரு குழந்தை இருந்தது, 9 வயது குழந்தையாக. அவர்தான் யாரு? சித்தர். என்ன சித்தர்? சித்தர் கோரக்கர் சித்தர். 18 சித்தர்கள் இருக்காங்க. 18 சித்தர்கள் கோரக்கர் என்ற சித்தராகப்பட்டவர் குழந்தையாக அந்த குப்பையிலே தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பதான் தோன்றியதே கோரக்கா என்று சொல்லி அழைத்த உடனே அந்த 9 வயது சிறுவனாக அந்த சித்தர் தோன்றி வந்தார். இதுதான் உங்க அம்மா, உங்களாலதான் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அந்த சித்தரு, இவளா எங்க அம்மா பேச மதிக்காதவர், ஒரு சாமியார் பேச்ச மதிக்காத இவ்வளவு போய் எங்க அம்மாங்கிறீங்க, எப்போ உங்களால் உருவாக்கப்பட்டவன் நான் உங்க கூடவே வருவேன் அந்த முனிவரோடவே போயிட்டான். அவர்தான் 18 சித்தர்ல ஒருவர் கோரக்கர் சித்தர் என்று சொல்லக்கூடியவர். அவர் தான் குப்பையில இருந்து தோன்றியவர், பிறந்தவர். ஏத்துக்கிறீங்களா? அந்த விஷயத்தை சொல்லுங்க. ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டா ஏத்துக்கிறேன் இல்லங்கிற விஷயத்தை சொல்லுங்க. சரியாதான் சொல்றீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. சரியான அப்புறம் வந்து விஷயத்தை சொல்லுங்கள. சரியா வணக்கம். உங்களுக்கு நான் மாப்பிள்ளை என்னங்களா நான் பாத்துருக்கேன். அதானே நான் எதுக்கு அதுதான் வந்திருக்கேன். மாப்பிள்ளை பார்க்கவா? உனக்காக ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளையோட உடைய கல்யாணம் பண்ணி வைப்பாரு. உள்ளூர் மாப்பிள்ளை. உள்ளூர் மாப்பிள்ளையா? அல்ல அழகா இருப்பாரா? சின்னமா இருப்பாரு. எனக்கு ஒரு நிபந்தனை, மாப்பிள்ளை பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, நல்லா அழகா இருக்கணும். அழகா இருப்பாரு மாமா. நல்லா காசு பணத்தோட இருக்கணும். மாமனாரும் இருக்க கூடாது, மாமியா இருக்க கூடாது. சிரிக்கிறீங்க? ஆமா. குழந்தை நேரம் இருக்க கூடாது, நாட்டு நாடு சரதியே இருக்க கூடாது. நீங்க வந்து பெரிய பெருங்குண்ட குடும்பமா இருக்கு. அந்த மாதிரி குடும்பத்துலதான் எனக்கு புரிசை வேணும். மொகர கட்ட சொந்த மொந்தமிழ் கூடுனாத்தாமா 4 பேரை பார்க்க சந்தோஷம். சாமி உங்களுக்கு தெரியாது, மட்டும் தனியா இருந்து அனாதையா இருக்க வேண்டியது. சாமியாருக்கு என்ன தெரியும்? சந்தோஷமா இருக்க முடியாது. நாக்கு நகர் எங்க இருந்து வந்துடும், வாரத்துல 4 நாள் இங்கதான் இருப்பா. அதை குடு இதை குடு, அண்ணன் அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு மாமியாக்கார நொய்யி 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 இப்ப பார்த்தா அதை பண்ணாத இதை பண்ணாத அதை பண்ணாத மறுபடியும் போயிட்டு போய் கல்யாணம் வாய். அப்பா என்னை எப்படி எல்லாம் எங்க சிவன் வைக்க போறேன்.
என்ன கட்டப்போறி? கட்டப்பொறி விடுறியா? என்ன கட்டப்போறி. என்ன கட்டப்போறியா? நல்லா இல்லாமா செத்து செத்துட்டீங்களா முட்டை? என்ன கட்டப்போறியா? அட நல்ல பூமாலை கட்டுவீங்க. மாலை கட்டுறா நீங்க? ஆமா, மாலை கட்டுவாங்க. சாமி, இவங்க மாலை கட்டுறீங்க. மாலை கட்டுங்க. எல்லாம் நம்ம நல்ல ரூட்டா மாலை கட்டுங்க. கைக்குள் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை உனக்கு ஒற்றுக்கொள்ங்க. சரி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. குஞ்சம் வச்சு கொடுங்க. அதையாமா கடமை கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி மாலை மாலை கட்டினா அதுக்கு குஞ்சம் இல்லாம மாலை இருக்காது. இல்ல அதான் மொட்டையில கட்டிடுங்க. அது பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்பா, இங்க பாருங்க, உனக்கு இது போதுமா? இந்த காட்டு பெருசா வேணுமா? இதை கூட பெருசா கூட வைங்க. ஆனா குஞ்சம் இருக்கணும் முதல்ல. கண்டிப்பா உனக்கு கட்டி தர்றேன். அப்பதான் நல்லா இருக்கும். நல்ல பூமாலை கட்டி நான் பார்த்த மாப்பிளைக்கு உனக்கு வச்சு எப்படி சேர்த்து வச்ச கல்யாணத்தை முடிச்சுக்கிறாரு. எப்படி சொல்லுங்க? நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சுள்ள இது சத்தியம். என்ன ஒரு மாதிரி குணத்துல என்ன வெக்கம்னா பிடிச்ச வருமா? தெரியல எப்படித்தானா? எனக்கும் தெரியல. மொத்தத்துல 2 இடத்துல இருக்கோம்ல. சரி, இதை இருந்து என்ன இல்லப்போ கல்யாணம் எல்லாமே வந்து என்னுடைய திருமணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்து விட்டு பத்திரமாக வந்து சேருவோங்க. என் மண்ணுக்கு சீக்கிரம் ஒரு தரிசனத்தை எனக்கு மட்டும் காட்டுவாயாக. பண்ணிக்கலையா? வண்டி எல்லாத்தையும் உள்ளூர் முறையை வர போறாரு. எல்லாரும் தெரியுங்க, உள்ளூர் முறையை வர்றாரு வாங்க. சொந்தக்காரர் முறையா எப்படியா